இந்த வீடியோல நாம பார்க்க போறது population and population attributes in organism and population. So first population na என்ன definition? So population னா பாத்தீங்கன்னா இப்போ group of organisms ஒரு சேம் ஸ்பீஷீஸ், அதாவது ஒரே பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் ஒரு ஸ்பீஷீஸோட. இப்போ நாம ஹியூமன் பீங்ஸ், ஸோ நாம் எல்லாமே ஒரே ஸ்பீஷீஸ் தான். ஸோ நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல உயிர் வாழறதுக்கு நம்மளோட பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லையா, த்ரூ ரீப்ரொடக்ஷன் வழியா. ஸோ அதுதான், அதாவது தட் இஸ் இன்க்ரீஸ்ட் அமாங் தெம்செல்ஸ்னா அவங்களுக்குள்ளேயே அவங்கள வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா ரீப்ரொடக்ஷன் வழியா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற இடத்துக்கு அந்த பர்டிகுலர் ஸ்பேஸையும் ஆக்குபை பண்ணுறாங்க. அண்ட் அவங்க வந்து இந்த ஈகோசிஸ்டத்தில் ஒரு பயோட்டிக் கம்யூனிட்டியாகவும் ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பாப்புலேஷனோட டெஃபினிஷன். ஸோ பாப்புலேஷன்னா என்ன? குரூப் ஆஃப் ஆர்கானிசம் ஆஃப் த சேம் ஸ்பீஷீஸ் அண்ட் இன்க்ரீஸ்ட் அமாங் தெம்செல்ஸ் அண்ட் ஆக்குபை அ பர்டிகுலர் ஸ்பேஸ் அண்ட் function as a biotic community. So 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ குரூப் ஆஃப் ஆர்கானிசம் ஆஃப் த சேம் ஸ்பீஷீஸ். ஸோ ஒரே வகையான ஸ்பீஷீஸோட குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் வந்து குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், அது ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க த்ரூ ரீப்ரொடக்ஷன். தே கேன் இன்க்ரீஸ் தர் நம்பர். ஓகேவா? ஸோ ரீப்ரொடக்ஷன் வழியாக அவங்க நம்பரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ஆக்குபை பண்ணுறாங்க. அப்புறம் இந்த ஈகோசிஸ்டத்தில் பயோட்டிக்காக ஆக்ட், தட் இஸ் பயோட்டிக் கம்யூனிட்டியாக இருக்காங்க, ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஸோ பாப்புலேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி, நெட்டாலிட்டி, மொர்டாலிட்டி, ஏஜ் டிஸ்ட்ரிபியூஷன், பயோட்டிக் பொட்டென்ஷியல், டிஸ்பர்ஷன் அண்ட் R&K செலக்டட் குரூப் ஃபார்ம்ஸ். ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம வந்து பாப்புலேஷன் அட்ரிபியூட்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பாப்புலேஷனில் இந்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இருக்கும். ஸோ பாப்புலேஷன் possesses genetic characteristics that are directly related to their adaptation, reproductive success and persistence in the habitats over a time. இப்போ அவங்க இருக்கிற இடம்தான் ஹேபிடேட். அது அக்வாட்டிக்கா இல்லை டெரஸ்ட்ரியல், அதாவது தண்ணியில் இருக்கிறதோ இல்லை லேண்டில் வாழறதோ. ஸோ அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ஜெனட்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷனில் அந்த ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் ப்ளஸ் அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகியிருக்காங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் இன்னொன்று என்னென்னா ரீப்ரொடியூஸும் பண்ணுறாங்க. ஸோ ரீப்ரொடியூஸ் இதெல்லாம் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை அவங்க லீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஒரு பாப்புலேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் திஸ் அட்ரிபியூட். ஸோ இந்த பாப்புலேஷன், அந்த ஜெனட்டிக் கேரக்டர்ஸ், அப்புறமா ரீப்ரொடக்டிவ் அதெல்லாம் சொல்லினேன் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒரு பர்டிகுலர் பாப்புலேஷனோட லைஃப் ஹிஸ்ட்ரியோ, ஒரு ஆர்கானிசத்தோட லைஃப் ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி வந்து சூழ்நிலையோடு ஒத்து போயிருக்காங்க, என்னென்ன அடாப்டேஷன்ஸ் அவங்க பாடியில் வந்திருக்கு, இதுதான் லைஃப் ஹிஸ்ட்ரி. அவங்க எப்படி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனோட லைஃப் ஹிஸ்ட்ரி எடுத்தோம்னா அவங்க எங்கே பிறந்தாங்க, எப்படி வளர்ந்தாங்க, என்னென்ன வேலை செஞ்சாங்க, அந்த இடத்துல அவங்களோட பாப்புலாரிட்டி என்ன, ஸோ அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கானிசம் அவங்க இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை நம்ம எடுக்கணும். ஸோ த பாப்புலேஷன் ஹேஸ் அ டெஃபினைட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் தட் கேன் பி டிஸ்கிரைப்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த டைம். ஸோ இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சர் வந்து பாப்புலேஷனுக்கு இருக்குது. அதை எப்படி நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம்னா அந்த டைமில் அது எப்படி இருந்தது. ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் வந்து அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸில் இருந்திருக்கலாம், அது நல்ல செழிப்பாக இருந்திருக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டைனோசர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடில் வந்து அவங்க ஃபுல்லாக இந்த வேர்ல்டில் இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை. ஸோ அப்போ எப்படி இருந்தாங்க அதை பற்றி எல்லாம் படிக்கலாம். அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே எப்படி அவங்களோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்க, அது எப்படி இருந்தது, அப்புறமா எப்படி அழிய ஆரம்பிச்சது. ஸோ அதெல்லாம் கூட பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம இப்போ வந்து அழிக்கிறத பற்றி பார்க்கல, ஒன்லி த இன்க்ரீஸிங். ஓகே, இன்க்ரீஸ் ஆனால் தானே பாப்புலேஷன் சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து வேர்ல்டோட பாப்புலேஷன் இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. வேர்ல்டு தான் ஒரு லிவிங் பிளானட் இல்லையா. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு மனுஷங்க வந்து வந்த பிறகு தன்னோட இடத்த லேண்டை ஆக்குபை பண்ணி எங்கெல்லாம் உயிர் வாழ முடியும் அதுக்கான பிளேஸ் அவங்க வேர்ல்டில் கண்டுபிடிச்சு அவங்களோட
இது பாப்புலேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க த்ரூ ரீப்ரடக்ஷன் மூலமாக. ஸோ இப்போ பாப்புலேஷன் அட்ரிபியூட்ஸை பார்க்க போகிறோம். பாப்புலேஷன் அட்ரிபியூட்ஸ்னாலும் இதை தான் எழுதணும், ப்ராப்பர்ட்டிஸ்னாலும் இதை தான் எழுதணும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி. ஸோ டென்சிட்டின்னா அடர்த்தி. நார்மலாக டென்சிட்டி வேர்டுன்னா அடர்த்தியை குறிக்குது. ஸோ த டென்சிட்டி ஆஃப் அ பாப்புலேஷன் ரெஃபர்ஸ் டு இட்ஸ் சைஸ் இன் ரிலேஷன் டு த யூனிட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம். ஸோ டென்சிட்டி ஆஃப் அ பாப்புலேஷன் எதை குறிக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சைஸ், அதாவது சைஸ் ப்ளஸ் யூனிட் ஸ்பேஸ் அண்ட் டைம். ஸோ சைஸ் வந்து எதை வச்சு சொல்கிறாங்கன்னா அந்த ஸ்பேஸ் அண்ட் டைம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த டென்சிட்டியை குறிக்கிறாங்க. பாப்புலேஷன் டென்சிட்டி இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் த ஸ்பீஷீஸ் வித்தின் அ நேச்சுரல் ஹேபிடேட். இப்போ நேச்சுரல் ஹேபிடேட்டில் ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி. இப்போ நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டி எப்படி பார்க்குறோம்? நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க ஒரு ஏரியாவில், 100 பேர் தான் வாழ முடியும்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூம் எடுத்துக்கோங்க, அதில் 100 பேர் தான் இருக்க முடியும். ஒரு பெரிய சத்திரம் எடுத்துக்கோங்க, அதில் வந்து 100 பேர் வரையும் கெப்பாசிட்டி இருக்கிற சத்திரமாக இருக்கும். அது வந்து நேச்சுரலாக இருக்கிறது அந்த கெப்பாசிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆர்கானிசம் நேச்சுரல் ஹேபிடேட்டில் அதோட டோட்டல் நம்பர் என்னவோ அதுதான் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி. The size of the population can be measured in several ways, including abundance, numerical density and biomass density. ஸோ இந்த பாப்புலேஷனை வந்து நிறைய இதுவாக பிரிக்கலாம். பாப்புலேஷன் டென்சிட்டியோட சைஸை வந்து நம்ம நிறைய இதுவாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அபெண்டன்ஸ், நம்பரை வச்சு. அது நியூமரிக்கல் டென்சிட்டி அண்ட் பயோமாஸ், அதில் இருக்கிற இந்த பயாலஜிக்கல் மேட்டரை வச்சு பிரிக்கலாம். இந்த 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஸோ பாப்புலேஷன் டென்சிட்டி ஆஃப் அ ஸ்பீஷீஸ் கேன் ஆல்சோ பி எக்ஸ்பிரஸ்ட் வித் ரெஃபரன்ஸ் டு த ஆக்சுவல் ஏரியா ஆஃப் த ஹேபிடேட் அவைலபிள் டு த ஸ்பேஸ். ஸோ இது எப்படி நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டியை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலான்னா, அதாவது டோட்டல் ஏரியாவில் ஹேபிடேட்ஸ், அந்த ஹேபிடேட் அந்த ஸ்பீஷீஸ் வந்து அந்த எத்தனை ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீஷீஸோட ஸ்பேஸுக்கு எவ்வளோ அவைலபிள் ஆகுது அந்த ஹேபிடேட்டில், அதை வச்சு நம்ம பாப்புலேஷன் டென்சிட்டியை நிர்ணயிக்கலாம். When the size of the individual in the population is relatively uniform, then the density is expressed in terms of number of individuals, அதாவது numerical density. இப்போ size of the individual வந்து பாப்புலேஷனில் வந்து யூனிஃபார்மாகவே இருக்குது. Then the density, அந்த டென்சிட்டியை வந்து நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸை வச்சு நம்ம நிர்ணயிச்சோம்னா அதுதான் நியூமரிக்கல் டென்சிட்டி. ஸோ இதுதான் பாப்புலேஷன் டென்சிட்டி. அதாவது ஒரு ஏரியாவில் அந்த பாப்புலேஷனோட நம்பர் எவ்வளோ இருக்குது, அந்த இந்த பர்டிகுலர் கொடுத்துருக்கிற ஏரியாவில் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பாப்புலேஷன் டென்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து நெட்டாலிட்டி. ஸோ நெட்டாலிட்டின்னா பர்த் ரேட். ஸோ பாப்புலேஷன் இன்க்ரீசஸ் பிகாஸ் ஆஃப் நெட்டாலிட்டி. இப்போ பர்த் ரேட் அதிகமாச்சுன்னா அப்போ வந்து அதனாலையும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ பிறப்பு விகிதம் அதிகமாச்சுன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நெட்டாலிட்டி இஸ் ஈக்குவல் டு பர்த் ரேட் அண்ட் is an expression of the production of new individuals in population by birth, hatching, germination or fission. ஸோ நெட்டாலிட்டின்னா எதுக்கு ஈக்குவலாக சொல்லணும்னா பர்த் ரேட். அதை நம்ம எக்ஸ்பிரஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா நியூ இண்டிவிஜுவல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்புறமா வந்து பாப்புலேஷன் பை பர்த், அதாவது குழந்தை பிறக்கிறதுனாலையோ இல்லை முட்டையிலேருந்து ஒரு குஞ்சு வெளியில் வர்றதுனாலையோ, தட் இஸ் கால்ட் ஹேச்சிங். ஹேச்சிங்கன்னா முட்டையிலேருந்து ஒரு சின்ன குஞ்சு வெளியில் வர்றதுனாலையோ இல்லை சீட் ஜெர்மினேஷன் ஆகிறதுனாலையோ இல்லை பைனரி ஃபிஷனாலேயோ நெட்டாலிட்டியை நம்ம பார்க்க முடியும். இப்படி எல்லாம், அதாவது புதுசாக உருவாகிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம், நெட்டாலிட்டி. புதுசாக ஒரு பெரிய பேரண்ட் கிட்ட, பெரியவங்க கிட்ட இருந்து ஒரு புது ஆஃப் ஸ்ப்ரிங், சின்ன யங் ஒன்ஸ் வந்ததுன்னா அதுதான் நெட்டாலிட்டி. The two main aspects of reproduction, namely fertility and fecundity, plays a significant role in the population. So fertilityனா கருவுறுதல், அதாவது ஃபர்டைலாக இருக்கிறது. அண்ட் ஃபெக்கண்டிட்டியும் ஈக்குவல் டு ஃபர்டிலிட்டி தான். ஸோ அவங்க ஃபர்டைலாக இருக்கிறது, ஏபிள் டு ப்ரொடியூஸ் யங் ஒன்ஸ், அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது ரெண்டுமே வந்து பாப்புலேஷனில் இம்பார்ட்டண்ட் ரோலை செய்யுது. ஸோ 2 மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்டிலிட்டி அண்ட் ஃபெக்கண்டிட்டி. ஸோ ஃபெக்கண்டிட்டினா ஏபிள் டு ப்ரொடியூஸ் ஆஃப் ஸ்ப்ரிங், ஃபர்டிலிட்டினா கருவுறுதல் அப்படின்னு வச்சுக்கோங்க.
ஓகேவா? natality rate may be expressed in crude birth rate number of organism born per female per unit time. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம், அதாவது ஃபீமேலுக்கு வந்து ஒரு ரீப்ரடக்டிவ் ஏஜ்னு ஒன்று இருக்கும். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 12 to அதாவது இந்த பியூபர்ட்டி ஸ்டேஜ் வந்து 12 to 14 நடக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் யூ கெட் அந்த ரீப்ரடக்ஷன் பீரியட் ஸ்டார்ட் ஆகும். டில் த மெனோபாஸ் வரையும் தே கேன் ஏபிள் டு ரீப்ரொடியூஸ். ஸோ அந்த டைம்குள்ளே அவங்க எத்தனை ஆஃப்ஸ்ப்ரிங்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுதான் வந்து பர்த் ரேட். ஸோ அந்த பர்த் ரேட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, பர்த் ரேட் ஸ்மால் பி வந்து பர்த் ரேட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது நம்பர் ஆஃப் பர்த் பெர் யூனிட் டைம் பை ஆவரேஜ் பாப்புலேஷன். ஸோ நம்பர் ஆஃப் பர்த் பெர் யூனிட் டைம். ஸோ எவ்வளோ குழந்தை வந்து, அதாவது குழந்தை பிறக்குதோ ஒரு யூனிட் டைம் பை ஆவரேஜ் பாப்புலேஷன், அதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற பர்த் ரேட். இது 2 மார்க்கில் கேட்கலாம். மொட்டாலிட்டி, நெட்டாலிட்டிக்கு ஆப்போசிட் மொட்டாலிட்டி. மொட்டாலிட்டின்னா டெத் ரேட். ஸோ நெட்டாலிட்டின்னா பர்த் ரேட், மொட்டாலிட்டின்னா டெத் ரேட். ஸோ மொட்டாலிட்டி இஸ் த பாப்புலேஷன் டிக்ளைன் factor and is opposite to natality. So decline of the life. So population oda decline, population la and the species oda குறைஞ்சிக்கிட்டு வருது, அதாவது குறைஞ்சிக்கிட்டு வருது. natality க்கு opposite ன்னு சொல்றாங்க. So mortality can be expressed as a loss of individual in unit time or death rate. So இது எப்படி இது பண்றாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் லாஸ் ஆகுது, ஒரு குறிப்பிட்ட டைம்ல லாஸ் ஆகுது இல்லையா அந்த இண்டிவிஜுவல், அதை நம்ம டெத் ரேட்டும் சொல்லலாம். So generally mortality is expressed as a specific mortality, that is the number of members of an original population dying after the lapse of a given time. So குறிப்பிட்ட டைம்ல அந்த ஒரிஜினல் பாப்புலேஷன்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் மெம்பர்ஸ் அவங்களோட நம்பர் வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம ஸ்பெசிஃபிக் மொட்டாலிட்டி. ஸோ க்ரூட் டெத் ரேட் ஆஃப் அ பாப்புலேஷன் கேன் பி கால்குலேட்டட் பை த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்னா ஃபார்முலா வந்து டெத் ரேட் டி ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டெத் பெர் யூனிட் டைம் பை ஆவரேஜ் பாப்புலேஷன். இப்போ ஒரு குறிப்பிட்ட டைமில் எத்தனை டெத்ஸ் ஆகுதோ அதை நாம் ஆவரேஜ் பாப்புலேஷனால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு டெத் ரேட் கிடச்சிரும். ஸோ த ரேட் ஆஃப் மொட்டாலிட்டி இஸ் டிட்டர்மைன்ட் பை டென்சிட்டி. ஸோ இந்த மொட்டாலிட்டியோட ரேட்டை யார் இது நிர்ணயிக்கிறாங்க? டென்சிட்டி. ஓகே. So mortality is high at high density because of the hazards of overcrowding, increased predation and spread of disease. So இந்த mortality எப்போ ஹையாக இருக்கும் இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்குது. இந்த கொரோனா பீரியட் போன வருஷம் எத்தனை பேர் இறந்தாங்க, இப்போவும் இறந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஹை டென்சிட்டி எப்போ இருக்கும்னா இந்த டிசீஸ், இந்த மாதிரி பேண்டமிக்கான டிசீஸ் வரதுனால, ப்ளஸ் ப்ரெடேஷன், அதாவது அடித்து சாப்பிட்றதுனால, தனக்கு பசி இல்லாததுனால மற்ற அனிமல்ஸை பிடிச்சி அடித்து சாப்பிட்றது, ஓவர் க்ரௌடிங், அந்த நெரிசல் அதிகமாக இருக்கும்போது கூட இறந்துருவாங்க. ஸோ மொட்டாலிட்டி ரேட்ஸ் வேரி அமாங் ஸ்பீஷீஸ் அண்ட் ஆர் correlated and influenced by a number of factors such as destruction of nest, eggs or young by storms, wind, floods, predators, accidents and desertion by parents. ஸோ இந்த மொட்டாலிட்டி எப்படியெல்லாம் நடக்கலாம் ஒரு ஸ்பீஷீஸ்னா, காரிலேஷன், அதாவது நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது நெஸ்ட், இப்போ வந்து பேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு நெஸ்ட் இருக்கிறதுக்கு மரம் வேணும். அந்த மரமே அழிச்சிட்டோம்னா அவங்களுக்கு நெஸ்ட் இருக்காது. ஸோ அது நெஸ்ட் டிஸ்ட்ராய் பண்ணிட்டா எக்ஸ் உடஞ்சிரும். ஸோ அதனால் வந்து யங் ஒன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் போயிடும். ஈவன் யங் ஒன்ஸ் வந்து இந்த புயல் காற்று அடித்தாலும் போயிடுவாங்க. ஃப்ளட்ஸு, அந்த ப்ரெடேட்டர்ஸ், ஆக்சிடென்ட், டெசிடேஷன் அவங்களே சாப்பிட்ருவாங்க, பேரண்ட்ஸேவும் அதை சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்லலாம் டெத் ரேட், அதாவது மொட்டாலிட்டி ரேட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட், பாப்புலேஷன் டிஸ்பர்ஷன். Population has a tendency to disperse or spread out in all direction until some barriers are reached. இப்போ பாப்புலேஷன் டிஸ்பர்ஷன்னா என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. இதையும் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தோம். கொரோனா வந்ததுனால அவங்க ஊருக்கு, சொந்த ஊருக்கு போனாங்க. அப்போ நிறைய மக்கள் வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக அந்த ஊரை விட்டு மற்ற ஊருக்கு போயிட்டாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரியர்ஸால் பாப்புலேஷன் அந்த இருக்கிற இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போனாங்க. அதுவும் ஒன் ஆஃப் த டிஸ்பர்ஷன் தான். ஸோ திஸ் இஸ் அப்சர்வ்ட் பை த மைக்ரேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இன்டு எமிக்ரேஷன் ஆர் அவுட்.
எமிக்ரேஷன் ஆஃப் த பாப்புலேஷன் ஏரியா. ஸோ இதை வந்து மைக்ரேஷன்னா அதாவது அந்த அவங்க இருக்கிற இடம் சேஃப் இல்லாமல் வேற நாட்டுக்கு வேற ஊருக்கு போகிறது மைக்ரேஷன். இந்த மைக்ரேஷனே 2 வகை இருக்குது, இமிக்ரேஷன் அண்ட் எமிக்ரேஷன். இப்போ வந்து என்ன பண்ணாங்க லாஸ்ட் இயர் இந்தியாவில் வெளிநாட்டில் இருந்தவங்களாம் நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க. இமிக்ரேஷன் நம்ம ஊருக்குன்னா சொந்த ஊருக்கு வந்தாச்சு. எமிக்ரேஷனா அவுட்டு, வெளியில் போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ Migration is a peculiar and unique kind of mass of population movement from one place to another and back. ஸோ இப்போ ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, அவங்க போயிட்டே இருப்பாங்க, மைக்ரேஷனில் போயிட்டு இருப்பாங்க ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ், திரும்பி அந்த பிளேஸ் அதாவது எங்கே போனாங்களோ அந்த இடத்துக்கு திரும்பியும் வந்துடலாம், அப்படி மைக்ரேட் ஆகலாம். ஸோ டு அவாய்ட் த சிவியர் வின்டர் cold, Siberian cranes migrate from Siberia to Vedantangal in Tamil Nadu and return back in spring. So severe winter seasonல Siberian cranes இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து வேடந்தாங்கலுக்கு சைபீரியாவில் ரொம்ப வின்டராக இருக்கும். ஸோ அங்கேருந்து வேடந்தாங்கலுக்கு வந்துடுவாங்க. வேடந்தாங்கல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ திரும்பி அந்த ஸ்ப்ரிங் சீசன் ஆரம்பிக்கும் போது அவங்க போயிடுவாங்க. So some species are known to migrate from sea to fresh water. That is called anadromous migration. Anadromous migration na avangaloda அதாவது that is fertilization reproductionக்காக அந்த மாதிரி நடக்கும் அது. And salmon fish அதுக்கு example. And some fishes from fresh water to sea அது catandromous. அதுவும் eel அதுக்கு எக்ஸாம்பிள் eel. அந்த கெட்டன்ட்ராமஸ் மைக்ரேஷனும் ஃபார் ஃபர்டிலைசேஷன் தான். ஸோ இந்த மாதிரி அந்த ஃபர்டிலைசேஷனுக்காக குறிப்பிட்ட டைமில் வந்து ஏன்னா அவங்க சீ வாட்டரில் தான் இருப்பாங்க, ஆனால் ஃபர்டிலைசேஷனுக்காக ஃப்ரெஷ் வாட்டருக்கு வராங்க. இவங்க வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இருப்பாங்க, அதே மாதிரி சீ வாட்டருக்கு போவாங்க. அதாவது அனட்ராமஸ் மைக்ரேஷன் அண்ட் கெட்டன்ட்ராமஸ் மைக்ரேஷன். ஸோ அனட்ராமஸ்க்கு எக்ஸாம்பிள் சால்மன் ஃபிஷ்ஷு, அண்ட் இங்கே வந்து கெட்டன்ட்ராமஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து ஈல் ஃபிஷ். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க பீப்புள், அதுவும் ஒரு எக்ஸாம்பிள். எமிக்ரேஷன் under natural condition, emigration usually occurs when there is an overcrowding. So this is regarded as an adaptive behavior that regulates the population in particular site and prevents overexploitation of the habitat. ஸோ இது வந்து ஓவர் க்ரௌடிங்கை தடுக்கிறதுக்காக அந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இதனால் வந்து அந்த ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் அதாவது அந்த பர்டிகுலர் ஏரியாவிலேயே இருந்தால் அங்கே அந்த இருக்கிற இடம் இல்லாமல் நெரிசலோட அந்த இடத்துல இருக்கிறத விட வேறு ஊருக்கு போயிடலாம், இல்லை வேறு ஏரியாவுக்கு போயிடலாம். ஸோ அதுக்காக பண்ணுறது வந்து இமிக்ரேஷன். ஃபர்தர் இட் லீட்ஸ் டு ஆக்குபேஷன் ஆஃப் நியூ ஏரியாஸ் எல்ஸ்வேர். ஸோ மெயினாக வந்து வேலைக்காக போயிடுவோம். ஸோ இதுதான் அந்த வேலைக்காக போகிறது, கூட்டிகிட்டு போகிறது, இதுதான் வந்து எமிக்ரேஷன். நெக்ஸ்ட் இமிக்ரேஷன். It leads to a rise in the population level. If the population increases beyond the carrying capacity, it can result in increasing mortality among the immigrants or decrease reproductive capacity of the individuals. So immigration பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் population level வந்து ரைஸ் ஆகுது. ஸோ அந்த ரைஸ் ஆகும்போது அவங்கக்கிட்ட வந்து அந்த கேரியிங் அவங்க நிர்ணயித்ததை விட அதிகமாக ரைஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ரைஸ் ஆகும்போது மொர்டாலிட்டியும் வரலாம், இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இமிக்ரெண்ட்ஸ் அண்ட் இதனால் வந்து அந்த இமிக்ரெண்ட்ஸோட ரீப்ரடக்டிவ் கெப்பாசிட்டி தடுக்கலாம் இண்டிவிஜுவல்ஸோட. ஸோ போத் இமிக்ரேஷன் அண்ட் எமிக்ரேஷன் ஆர் இனிஷியேட்டட் ஆர் ட்ரிகர்டு பை வெதர் அண்ட் அதர் ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இது ரெண்டுமே எதனால் நடக்குதுன்னா வெதர் கண்டிஷன்ஸ் இல்லைன்னா ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர்ஸால் தான் இந்த ரெண்டுமே நடக்குது. ஸோ இமிக்ரேஷன் இது ஓகே எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல்.